Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. Hope எல்லாரும் ஹெல்தியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ சாட்டர்டே போட்ட வீடியோவோட கண்டினியூஷன். செப்டம்பர் 16 அக்கா பையனோட மேரேஜ் முடிஞ்சு செப்டம்பர் 17 ஈரோடு சதமஹல்ல வந்து ஈவினிங் ரிசப்ஷன் வச்சிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு 3 மணிக்காட்ட எல்லாரும் மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டோம். Hi. Hi. I'm the bride. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ தான். ஏன்னா வந்து முகூர்த்தம் முடிச்சு அன்னைக்கே ஃபாலோ பண்ணுற ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. செப்டம்பர் 17 ஜஸ்ட் ரிசப்ஷன் மட்டும் வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். மதியம் மண்டபத்துக்கு வந்ததும் ஒரு 20-30 பேர் தான் மதியம் மண்டபத்துக்கு வந்து போயிருந்தோம். அதிகமாக யாரும் வரல. அதனால் மதிய சாப்பாடு மண்டபத்திலே போட்டிருந்தாங்க. நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம், அதுக்கப்புறம் நிலக்கடலை சட்னி, தயிர், அப்பளம், ஒரு ஸ்வீட்டோட போட்டிருந்தாங்க. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது. ஸோ மண்டபமும் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clockலேருந்தே டெக்கரேஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வரும்போது ஒரு ஹாஃப் ஆஃப் த ஒர்க் முடிஞ்சுது. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனது பின்னாடி காமிப்பேன் பாருங்கள். சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பிரைடு குரூமும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு அவங்களும் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேரேஜ் வந்து முடிஞ்சு அடுத்த நாள் ரிசப்ஷன் அப்படிங்கிறனால அவங்க 2 பேரும் ஒரே ரூமில் வந்து ரெடி ஆகிட்டாங்க. எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மேலே தனியாக ரூம்ஸ் எல்லாம் வந்து ஏசியோட அவைலபிளாக இருந்தது. ஸோ 3 ரூம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு, 3 ரூம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு. ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒரே ரூம்லேயே இருந்துட்டோம். ஏன்னா வந்து சாரி அட்ஜஸ்ட் பண்ணு, அதேங்க இதேங்கன்னு ஒவ்வொன்றுக்கும் டோரை தட்டிட்டு நிற்கிறதுக்கு கம்முன்னு எல்லாரும் ஒரே ரூமில் ரெடி ஆகிடலான்னு ரெடி ஆகியாச்சு. மதியமாக போயிட்டு கொஞ்சம் உதிரி பூலாம் வாங்கிட்டு வந்துட்டு வழக்கமாக பண்ணுற வேலை தான். ஒவ்வொருத்தர் பூ கொடுத்தாங்க, நான் எல்லாத்தோட சாரீ வாங்கி ப்ரீபீட் பண்ணி வச்சேன். இவன் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் லேட் முகூர்த்தம் தான். அப்போ ரெடி ஆகிறதுக்கு எனக்கு நிறைய டைம் இருந்தது. முகூர்த்தம் முடிச்சு அடுத்த நாள் ஈவினிங் தான் வந்து ரிசப்ஷன். அதனால் ரிசப்ஷனுக்கு எங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு நிறையவே டைம் இருந்தது. பொறுமையாக ஆனால் கரெக்ட் டைமுக்கு ரெடியாகி வந்து கீழே போயிட்டோம். என்னோட தம்பி கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவசர அவசரமாக பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா வந்து நைட் ரிசப்ஷன், காலையில் முகூர்த்தம், நல்லா தூக்கம் இல்லாதனால ஃபேஸுமே கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி ஃபீல் இருந்தது. ஆனால் இவன் கல்யாணத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம். சிரிப்பிலே உன் சிரிப்பிலே சிறை அடைக்கிறாய், நான் மீளவில்லை. உறவுகள் ஒன்று சேர்கையில் என்ன ஆகிறேன் என்று தெரியவில்லை. உன்னோடு நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இனிக்கிறதே. உரையாடல் தொடர்ந்தாலும் மௌனங்கள் கூட பிடிக்கிறதே. என் கனவுக்கு கனவுகள் நீ வந்து கொடுத்தாய். விழியில் உன் விழியில் வந்து விழுந்தேன் அந்த நொடியில். என் எதிர்காலம் நீதான் என்று உயிர் சொன்னதே. வழியில் உன் வழியில் வந்து நடந்தேன் அந்த நொடியில். என் வழித்துணை நீதான் என்று நிழல் சொன்னதே. உன்னோடு வாழ்ந்திடத்தானே நான் வாழ்கிறேனே. உன் கையில் என்னை தந்து தோல் சாய்கிறேனோ, தோல் சாய்கிறேன். ரிசப்ஷன் ஈவினிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எப்பயும் போல தான் வரவேற்பில் வந்து நிற்க வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் தான் நின்னோம். அதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் எல்லாருமே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். என்னோட சாரீ பார்த்துட்டு இது தீபி கட்டின சாரீ தானே அப்படின்னு வந்து நிறைய பேர் ஷார்ட் வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க. இது ஒன் ஆஃப் மை மேரேஜ் பட்டு சாரீ, பொட்டி புடவைன்னு சொல்லுவாங்க எங்களோடதில். அதுக்கு வந்து எங்கள் அம்மா வீடு வந்து வச்சது. என்னோட ஃபேவரட் அந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளவுஸ் வந்து இந்த வாட்டி சுமையாஸ் டிசைன்கிட்ட கொடுத்து நான் ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ குட்டீஸ், நாங்கள், அப்புறம் என்னோடய அக்காமார்கள், அண்ணிமார்கள் எல்லாரும் சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். ஜாலியாக வந்து ரிசப்ஷன் போச்சு. ஏன்னா வந்து இந்த ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, அதுக்கு டைம் ஆச்சு, இதுக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி போகும். ஆனால் இது வந்து ரொம்ப பொறுமையாக ஜாலியாக எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரிசப்ஷன் வந்து என்ஜாய் பண்ணோம்.
அண்ட் மேரேஜில் ஃபுட் பற்றி சொல்லி ஆகணும். கேட்ரிங் எடுத்தவங்க சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட தீம்க்கு ஏற்ற மாதிரி பின்னாடி வந்து டெக்கரேட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃப்ரூட் சலாட் வைக்கிற பக்கம் ஃப்ரூட்டால் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பீடா கொடுக்குறவங்க அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் கோட் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. டீ மட்டுமே பார்த்தீங்கன்னா 10 வகையான டீ இருந்தது. முடக்கத்தான் டீ, செம்பருத்தி டீ, இந்த மாதிரி ஒரு 10 வகையான டீ வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் யூஸ்வலான பஃபெட், அது கூடவே பார்த்தீங்கன்னா சாதம், தயிர், ரசம், அதுக்கப்புறம் இடியாப்பம், புட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்க வெரைட்டிஸ் வந்து இருந்தது. டெசர்ட்டில் வந்து ஃப்ரூட் சாலட், ஐஸ்கிரீம், பாதாம் பால், இப்படி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருந்தது. சொல்லப்போனால் ஃபுல்லாக சாப்பிட முடியல, பாதியிலேயே வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் உண்மையாக எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. சாப்பாடோட டேஸ்ட் சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஜே வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. ஸோ டிஜே டான்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜை வந்து நாங்கள் ஆக்குப்பை பண்ணிட்டோம். நிறைய பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் வந்து இந்த பேக்ரவுண்டில் அழகாக வந்திருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபோட்டோஸ் எல்லாமே. ரிசப்ஷன் முடிஞ்சு வீடு கிளம்பும்போது ஒரு 12 மணி பக்கம் ஆகிடுச்சு. எங்கூட சேர்ந்து நீங்களும் எங்கள் அக்கா பையன் மேரேஜ் ரிசப்ஷன் எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாட்டர்டே இன்னொரு லாங் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.